லீ, ஐம் சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. யூஃபே ஜிங்ஸிங் கூட என் வீட்டில் இருக்கா. என்னாச்சு? ஜென்கௌசி நியான்சுவோட ஸ்கூல் சீனியர். என் வழியில குறுக்க வரான். நியான்சுக்கிட்ட ரொம்ப க்ளோஸா போறான். இவனுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோஷன்ல 2வா இறந்ததுக்கு அப்புறம் வாஷா ரொம்ப அமைதியாயிட்டா. தான் அங்கிளோட இறப்புக்கு பழி வாங்குற ஐடியாலாம் அவளுக்கு இல்ல. ஆனா நியான்ஷோவால அவ இப்ப வெளியே வந்திருக்கா. ஒண்ணு மட்டும் உறுதி, அவ நியான்ஷோவை பழி வாங்க பாக்குறா. அன்னைக்கு ட்ரெஷர்ல வாஷா தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா இந்த சென் கௌசி திடீர்னு வந்து நிக்கிறான். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? வாஷா இவனை நம்பியிருப்பாளா? வாஷாக்கு அவ்வளவுலாம் மூளை கிடையாது. இவ பின்னாடி வேற யாரும் இருக்காங்க. அவங்களே முன்னாடி வருவாங்க. பாஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விபத்துல செத்து போயிட்டாரு. பாஸோட பையன் டீன் 5 வருஷத்துக்கு முன்னாடி மாயமா மறைச்சிட்டான். ஒருவேளை கோஷிய டீன் தான் நியான்ஷு கிட்ட அனுப்பியிருந்தான்னா அந்த காயின் நியான்ஷு கிட்ட இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன் மிஸ்டர் லீ கூட. நீ எதுக்கு இங்க வந்த? நான் ஸ்கிரிப்ட் வாங்க வந்தேன். ப்ரிப்பேர் பண்ணணும்ல. இந்தா. தேங்க் யூ. வெளியில பேசிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஜிங் ஜிங், என்கிட்ட வா. இன்னைக்கு நான் உனக்கு ஸ்டோரி சொல்றேன். வேண்டாம். நான் உங்க கூட தங்கறதுக்கு சம்மதிச்சதுக்கு காரணமே நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லதான். ட்ரை பண்ணாம எப்படி வேஸ்ட்னு சொல்ல முடியும்? நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க, நீங்க ஃபர்ஸ்ட் கிடையாது. நீ என்ன சொல்ல வர? ஆன்ட்டி ஜாவ், ஆன்ட்டி ஷியான், ஆன்ட்டி ஷுன், ஆன்ட்டி லீ எல்லாரும் அப்பா பின்னாடி சுத்துறாங்க. ஷான், ஷுன், சுன், லீ இதெல்லாம் இந்த ஊர்ல இருக்க காமன் சர்நேம்ஸ் ஆச்சே. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க? நான் அவங்க அத்தனை பெரிய துரத்திட்டேன். அண்ட் அதுக்காக நான் உனக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா நீ என்னோட பாதையில இருந்த எல்லா முள்ளையும் தூக்கி எறிஞ்சிருக்க. உன்னோட டேட வேற யாரும் பறிச்சுக்காம பார்த்த. லவ் யூ. சரி, நான் உனக்கு இன்னைக்கு நல்ல கதை சொல்ல போறேன். வேண்டாம். நான் ப்ராமிஸ் பண்றேன், இந்த உலகத்திலேயே இந்த கதையை கேட்கிற முத பொண்ணு நீயா தான் இருப்ப. ஏன்னா இது உனக்காக ஸ்பெஷலான ஸ்டோரி. நானே எழுதின கதை தெரியுமா? இந்த கதை ஸ்னோ ஒயிட் அப்புறம் அவளோட ஸ்டெப் மதரோட கதை. ஜிங் ஜிங், ஜிங் ஜிங், ஜிங் ஜிங். அப்பா, என்னாச்சு ஜிங் ஜிங்? ஸ்னோ ஒயிட்டோட ஸ்டெப் மதர் அவளுக்கு ஆப்பிள் ஊட்டி விடுவாங்க. இவங்க இந்த கதையை சொல்லி என்ன பயமுறுத்துறாங்க. நான் இன்னும் கதையை சொல்ல ஆரம்பிக்கவே இல்லையே. ஜிங் ஜிங், பயப்படக்கூடாது. அது வெறும் ஒரு கதை தான். ஸ்னோ ஒயிட் தன்னோட பிரின்ஸ பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் உயிரோட வந்துருவா. சரி வா ஜிங் ஜிங், கொஞ்ச நாளைக்கு நீ தனியாவே விளையாடு. அப்பாக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. நான் திரும்பி வந்ததும் உனக்கு கதை சொல்றேன், சரியா? குட் கேர்ள். யூஃபே, கொஞ்சம் வெளியே வரியா? இங்க பாரு, நிஜமாவே நான் அவளுக்கு கதை சொல்லல. இத பாரு யூஃபே, நான் ஜிங் ஜிங் லீ 2 பேரையுமே பாத்துக்கணும். என் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு.
அதனால தான் ரிலேஷன்ஷிப்புக்கு நான் இப்ப தயாரா இல்ல. நீ உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத. இது ரொம்ப ஈஸி தானே. நீ அன்ஷோ லிய பத்திரமா பாத்துப்பா, அப்புறம் நான் ஜிங்ஸிங்க பாத்துக்கிறேன். அப்புறம் நீ என்ன லவ் மட்டும் பண்ண போதும். உன் மனசுல என்னை பத்தி எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். நீ ட்ரை பண்ணா எல்லாமே ஈஸி தான். ஈஸியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு எதுவுமே மேனேஜ் பண்ண வராது. பரவாயில்ல, நீ என்ன டேட் பண்ண எல்லாமே சரியாயிடும். யூஃபே, இதெல்லாம் பேசுற அளவுக்கு ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறியா? சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? என்ன கேட்கணும்னாலும் தொடாம கேளு. டச் பண்ணிலாம் பேச வேண்டாம். என் பர்சனாலிட்டி பத்தி என்ன நினைக்கிற? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளவெல்லாம் நல்லா இல்ல. கரெக்டா சொன்ன. இங்க பாரு, சின்ன வயசுல எனக்கு எங்க வீட்ல ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன். நீயும் ஜிங்ஸிங்க ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்திருக்க. அவளும் பெரியவளானதும் என்ன மாதிரி ஆயிடலாம்ல. ஆனா அப்படி ஆகாம என்னால உதவ முடியும். நான் அவளுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான அம்மா. வேற என்ன வேணும்? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஜிங்ஸிங்கால என்ன விட முடியாது. உங்க 2 பேருக்குமே நான் வேணும். இவ்ளோ நாள் ஆகுது. இது வரைக்கும் உன்னால ஜிங்ஸிங் கூட ஃப்ரெண்டா கூட ஆக முடியும். இந்த 3 நாள் நான் இதை சாதிச்சு காட்டுறேன். ப்ளீஸ் யூஃபே, நீ ரொம்ப அழகா இருக்க. உனக்கு எந்த பையனும் ரொம்ப ஈஸியா கிடைப்பான். ஆனா நான் உன்னை சூஸ் பண்ண. எனக்கு நீ தான் வேணும். நான் உனக்கு எப்படிதான் புரிய வைக்கிறது? நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ தான் என்ன புரிஞ்சுக்க மாட்ற. சரி, நான் உன்கிட்ட உண்மையை சொல்றேன். ஆக்சுவலி என்னன்னா, Hello? நான் உன்னை என்னோட பார்சல் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. தேங்க்யூ. இது குழந்தைங்களுக்கான மஸ்கிட்டோ ரெப்பலண்ட். நீ இவ்வளோ லேட் நைட் பார்சல் ஆர்டர் பண்ணிருக்க? நீ பேச்ச மாத்தாத. இந்த 3 days கூட எந்த இழப்பும் உனக்கு ஏற்படாது. ஒருவேளை இந்த 3 நாள்ல என்னால எதுவும் பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் நானே விட்டுடுறேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸாவது நீ கொடுத்துதான் ஆகணும். இல்ல நான் இப்பவே வேண்டான்னு போனதான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா சொல்லு. என்ன ஜியாங், நீ இவ்ளோ கல் மனசுக்காரனா இருக்க? 3 நாள் மட்டும்தான். நான் ஒரு முட்டாள்னு நீ நினைச்சினா நானும் அதை ஒத்துக்கிறேன். நான் முட்டாள் தான். எனக்கு பணம் சம்பாதிக்கவும் தெரியாது, ஃபேமஸ் ஆகவும் தெரியாது. ஆனா மாஸ்டர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. நம்ம வாழ்க்கையில ஒரு வேலையாவது ஒழுங்கா செஞ்சோம்னா நாம நல்லவங்களா இருக்கலாம். இந்தா நீ அஞ்சு, இந்த டீ குடிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நீ ப்ளே பண்ண இந்த கேரக்டர் ஏன் ஏதாவது ப்ராப்ளமா? இங்க கேரக்டர் சரியா செட் ஆக மாட்டேங்குது. நீ என்ன சொல்ல வரனா, நான் கேரக்டரோட எமோஷன்ஸை சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்ல வரியா? இல்ல 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 லைக் என்னால டீப் ஃபீலிங்ஸ் கொண்டு வர இல்ல முடியல. இல்ல இல்ல அந்த மாதிரி சொல்லல. அது இஷ்யூ இல்ல. இங்க பாரு, நீ ஒரு ரொம்ப பெரிய சிட்டில வளர்ந்த பொண்ணு, ரைட்? நீ குவாலிஃபைடும் கூட. அண்ட் எந்த தடைகளும் இல்லாம உன்னோட எல்லா கனவுகளையும் நிறைவேற்றிக்க முடியும். ஆனா பிளேயோட இந்த கேரக்டர் அப்படி இல்ல. இந்த கேரக்டர், இந்த பொண்ணு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. தன்னுடைய கனவுகளை கிராமத்துல விட்டுட்டு வந்த பொண்ணு. வாஷாக்கு அவ்வளவு மூளை கிடையாது. இவ பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. அவங்களே வெளியே வருவாங்க. ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப புரியுதா?
அப்புறம் இன்னொன்னு, நாளைக்கு காலையில உனக்கு நான் ஒரு பழைய ஊரை காட்டுறேன். நீ இந்த பிளேயோட ஹீரோயின்றதுனால உன்னோட லைஃப் எப்படி இருக்கும்ன்றது அதை பார்த்தா புரிஞ்சிடும். அது உனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க் யூ கோசி. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. 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 ஒரே ரூம்ல இருக்க சம்மதிச்சா. ராத்திரி பூரா ஒன்னு லெஃப்ட்ல ஒன்னு ரைட்ல பயங்கர சத்தமா கொரட்டை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் ஸ்டீரியோ சவுண்ட் எஃபெக்டோட. பயங்கர கோவம் வருது. இருளி நில்ல, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். உனக்கு இந்த வேலை செய்யணும்னு ஆசை இருக்கா இல்லையா? உனக்கு ஸ்டாமினா ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் 10 laps. 10 lapsா? 15 laps. மிரர் மிரர், எனக்கு உண்மையை சொல்லிடு. ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்டெப் மதர் யாரு? உன்னை தவிர வேற யாரா இருக்க முடியும்? வாவ் மிஸ்டர் சென், நீங்க ரொம்ப நல்லவர். எங்களுக்காக இத்தனை டிஷ் சமைச்சிருக்கீங்க. மிஸ்டர் சென் கிட்ட இவ்வளவு அற்புதமான ஸ்கில்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸு கூட எவ்வளவு வித்தியாசமா சமைச்சிருக்காரு பாரு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா டிஷ்ஷோட ரெசிபியும் கொடுத்துருங்க. சூப்பரா இருக்குல? செம்ம டேஸ்டா இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சாப்பிடுங்க. வயிறு ஃபுல்லா இருந்தாதான் நீங்க பண்ற ரிஹர்சலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்துல ஏன் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸோட ஸ்மெல் வருது? நியான்சு ஆண்டியோட முடியில இருந்து தான் அந்த ஸ்மெல் வருது. நியான்சு, நீ எந்த ஷாம்பு யூஸ் பண்ற? அடால்ஃபே. வாசனையும் நல்லா இருக்கும், ஹேரும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. நீயும் அதான் யூஸ் பண்றியா? ஜிங்ஜிங், உனக்கு அது பிடிச்சிருக்குல்ல? உனக்காக நான் அதை வாங்கி தரேன். நீ அமைதியா இருக்கன்னா வேணும்னு அர்த்தம். உடனே ஆர்டர் பண்ணிடுறேன். வாவ், டெலிஷியஸ். ருசியா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத ட்ரை பண்ணி பாருங்க சார். ஓ, வந்துட்டீங்களா? மிஸ்டர் லீ, நீங்களும் வந்து சாப்பிடுங்க. எல்லாமே நல்லா இருக்கு. நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். நல்லா இருக்குப்பா. ஏய், எனக்கு அதை கொடு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. ட்ரை பண்ணி பாரு. நானும் சாப்பிட்டு தான் வந்தேன். ஜிங்ஜிங், சாப்பிடுங்க, இன்னும் சாப்பிடுங்க. ஜிங்ஜிங், நேத்து நைட்டே நான் உனக்கு பியாண்ட் சிட்டியை சுத்தி காட்டணும்னு பிளான் போட்டேன். இன்னைக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நாம ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். எனக்கு உங்க கூட வர பிடிக்கல. ஆனா உன்னை கூட்டிட்டு போக சொன்னது உன் அப்பா தானே? गाइस, கவனிங்க. என்கிட்ட கொடு. இன்னைக்கு மார்னிங் ஷெட்யூல் என்னன்னு நான் இப்பவே சொல்லிடுறேன். கௌபோ, ஷிக்கி, நம்ம உடனே வென்யூக்கு போய் காம்போசிஷன் அண்ட் இன்ஸ்டலேஷன் கண்டிஷன்ஸை பார்த்துட்டு வருவோம். ஜிஜுவாய், இந்த திறமையான ஹீரோ இன்னைக்கு வில்லால தான் இருக்க போறான். லைன்ஸை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ஓவரா பண்ணாத. உனக்கு கம்மியான டைலாக்ஸ் தான் இருக்கு. மத்தியானத்துக்குள்ள எப்படியாவது எல்லா லைன்ஸையும் மனப்பாடம் பண்ணிடு. என்ன? ஏய் நியான்சு, ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் அந்த ஓல்டு டவுனுக்கு அவளை கூட்டிட்டு போறேன். அப்பதான் அந்த கதையோட கேரக்டர் அவளால புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அந்த பழைய இடத்த பார்த்தோன்னா அந்த கேரக்டரோட கிரிப் அவளுக்கு நல்லா கிடைக்கும். அண்ட் நல்லா நடிப்பா. அதுக்கப்புறம் நம்ம ட்ரூப்க்கு வெற்றி ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். சென் சொல்றதும் கரெக்ட் தான். நீங்க 2 பேரும் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே நியான்சு, நம்ம ஓல்டு டவுன் போறது என்ஜாய் பண்றதுக்கு இல்ல, நீ எடுத்து நடிக்கிற அந்த கேரக்டருக்கு ஒரு டெப்த் கொடுக்கறதுக்காக. ப்ளீஸ் உன்னோட மைண்டை நீ டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்காத. நீ உன்னோட கேரக்டர்ல மட்டும்தான் கவனம் செலுத்தணும், சரியா? எனக்கு புரியுது. சரி, இன்னும் சாப்பிடு. Thank you. சாப்பிடுங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. இதை சாப்பிடு. லீ,
அவ இங்க வேலைக்காக வந்த மாதிரி தெரியல. நீ அன்ஷு கூட டேட் பண்ண வந்த மாதிரி இருக்கு. கேட்டுச்சு. இந்தா. தேங்க்ஸ். லீ, ஹீகோ வித்தியாசமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான். சில வருஷங்களுக்கு முன்னாடி கௌசி சூதாட்டத்துல நிறைய பணத்தை இழந்திருக்கான். அதை அவனால திருப்பி கொடுக்க முடியல. அவனோட லைஃப்லயும் நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அவன் எல்லார்கிட்டையும் தன்னோட பணம் படம் எடுக்கிறதுல வீணாயிடுச்சுன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் சடனா தன்னோட எல்லா கடனையும் அடைச்சிருக்கான். கடனை அடைக்க அவனுக்கு எங்க இருந்து பணம் வந்தது? இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது. அவனுக்கு டேனோட நிச்சயமா தொடர்பு இருக்கு. அடுத்து என்ன பண்ணணுங்கிறத சொல்லு. திறமையான குள்ளநரியா இருந்தாலும் ஒரு நல்ல வேட்டைக்காரங்கிட்ட மாட்டிதான் ஆகணும். நீ அந்த கேரக்டரை நல்லா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த லைஃபை வாழ்ந்து பார்க்கணும். அந்த களிமண்ல நீ கை வைக்கலன்னா உன்னால இந்த கேரக்டரா வாழ முடியாது. புரிஞ்சுதா? உனக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஃபீல் வருதா? இப்ப என்னால அவளோட பிடிவாதத்தை உணர முடியுது. பிரமாதம். ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை நான் ஏன்ஷியன் காயின் கலெக்டர் ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். அந்த கேரக்டர்ல நான் எந்த அளவுக்கு முழுகிட்டேன்னா ஒரு கட்டத்தில் நிஜமாவே நான் காயின்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காக நான் என் மொத்த பணத்தையும் செலவு பண்ணிட்டேன். ஏன்ஷியன் காயின்ஸா? ஏன், உனக்கும் பிடிக்குமா? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால தான் உன்னோட ஆர்டிஸ்டிக் நாலேஜ் நல்லா இருக்கு. பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்ககிட்ட உறுதித்தன்மையும் முழு ஈடுபாடும் இருக்கு. ஆனா நான் அந்த மாதிரி இல்லை. எல்லாத்துலயும் லாபம் நஷ்டம் ரெண்டுமே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை நியாஞ்சு. உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் காயின்ஸ் கிடைச்சதுன்னா அது என்கிட்ட கொடு. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு சரியான விலையும் கொடுக்குறேன். எனக்கு காயின்ஸ்ல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா எங்க அப்பாவுக்கு இருக்கு. உனக்கு தெரியாதுல்ல, எங்க அப்பா வருஷம் மங்கி அண்ட் ஹார்ஸ் காயின் வாங்குவாரு. ஒருவேளை நான் வெளிநாட்டுக்கு போய் அங்க ஏதாவது நல்ல காயின்ஸ் கிடைச்சா நான் உனக்கு வாங்கிட்டு வரேன். நிஜமாவா? இப்போ உன்கிட்ட ஏதாவது காயின் இருக்கா? அது ஆர்ட்டுக்கு வெறும் டிவோஷன் மட்டும் இல்லை, கான்சென்ட்ரேஷனும் தேவை. நான் சொல்றது கரெக்டா? நீங்க சொல்றது சரிதான். மிஸ்டர் லீ கிட்ட எல்லா திறமையும் இருக்கு. ரொம்ப வருஷம் அனுபவம் இருக்கும் போல இருக்கு. இதான் முதல் முறை. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? என்ன ஆண்டி, ஒரு போட்டோ கூட ஒழுங்கா எடுக்கல. அப்படியா? எனக்கு இதுல ஒரு போட்டோ கூட சுத்தமா பிடிக்கல. முன்னாடி நான் மாடலா இருந்தேன், இப்போ அந்த வேலையை நீ செஞ்சிட்டு இருக்க. சாரி, என்னோட தப்பு தான். நான் மறுபடியும் உன்னை போட்டோ எடுத்து கொடுக்கவா? இப்போ கண்டிப்பா உனக்கு இந்த வாட்டி பிடிக்கும். ஓகே ஓகே, சீஸ். ஓகே, என்கிட்ட கொடு.
ஜிங் ஜிங் வா. இது நல்லா இருக்குல்ல, பாரு. ஆண்டியோட போட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் ரொம்ப லோ லெவல்ல இருக்கு. நான் மதியானத்துக்குள்ள உனக்காக 8 போட்டோகிராஃபர்ஸ கூட்டிட்டு வரேன். இதோ லீ வந்துட்டான் பாரு. உன் ஃப்ரெண்ட் வந்தாச்சு. லியானா, நீங்க வந்துட்டீங்களா? குட்டி. நியான்சு, இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட். ட்ரை பண்ணு. தேங்க்ஸ். உனக்கு பசி அதிகமா இருக்கு போல. இந்தா டேஸ்ட் பண்ணி பாரு. இது ட்ரை பண்ணு, இது நல்லா இருக்கு. நான் உனக்கு சர்வ் பண்றேன். அது உடைஞ்சிருக்கு. எங்க போற? வாஷ்ரூம். அப்பா, நானும் வாஷ்ரூம்க்கு போகணும். அப்படியா? நான் கூட்டிட்டு வேண்டாம் போறேன். வேண்டாம், நானே போய்க்கிறேன். ஜிங் ஜிங், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்ப நான் ஸ்டெப் மதர் இல்ல, பேபி சிட்டர் ஆயிட்டேன் தெரியுமா? நான் லைஃப்ல இது வரைக்கும் யார் முன்னாடி தலை வணங்கினதே இல்ல. உன் கதை நல்லா இருக்கு. 2 பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. உன்னை ஒரு குயின் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஹாரர் மூவில வர மாதிரி ஏன் இப்படி வர? நீ எப்போ உள்ள வந்த? வரும்போது ஒரு குரல் கொடுத்துட்டு வரலாம்ல. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். நான் இப்ப சொன்னதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆண்டி, நான் ஒரு சைனீஸ் இடியம் கத்துக்கிட்டேன். அது என்ன தெரியுமா? சிங்கத்தை பார்த்தா பின்வாங்கிடணும். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கதை இன்னும் இதுக்கப்புறம் எப்படி போகும்னு நான் சொல்றேன். பின்வாங்கிறது ரொம்ப சுலபம்தான். ஆனா முயற்சி பண்றவங்க எப்பவுமே சிறப்பா தான் இருப்பாங்க. சிங்கத்தை பார்த்து பயப்படாம எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வந்தாலே வெற்றி நிச்சயம். நானும் ஒரு எக்ஸாம்பிளா இருப்பேன். நான் ரொம்ப சின்ன பொண்ணு, இதெல்லாம் எனக்கு புரியாது. இந்தா. Thank you. எனக்கு தெரிஞ்ச நீ கஷ்டத்தை எதிர்க்கலாம் இல்ல, நல்ல வாட்ட சாட்டமான உடம்புக்கு அடிமையாகிற. நீ தான் அந்த மாதிரி மயங்குற. நம்ம மிஸ் சாவுக்கு பின்னாடி எத்தனையோ பசங்க சுத்துறாங்க. ஆனா அவ அவங்கள கண்டுக்கவே மாட்டா. நீ எதுக்காக இந்த அப்பா பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்க? என்ன கிண்டல் பண்ணாத. உன் நிலைமையே ஒன்னும் நல்லா இல்ல. லீ உன் பின்னாடி சுத்துறதே பெருசு. நீ அவனை வெறுப்பேத்துறியா? ஒருவேளை அவனை ரொம்ப சோதிக்கிறியோன்னு தோணுது. என்னோட மனசு லீட்டாங்க மட்டும்தான் நேசிக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் வேற ஒரு நோக்கத்துக்காக தான் என்கிட்ட வந்தான். இப்ப அந்த காயின் அவன் ஒளிச்சு வச்சிருக்கான். நான் அவனுக்கு பாடம் கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அவன் வாயால உண்மையா வர வைக்கணும். என்னால இப்படி நம்பிக்கை இல்லாம ரகசியம் வச்சுக்கிறதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. ஆனா இந்த ப்ராசஸ்ல நீ சென்னைக்கு அநியாயம் பண்ற மாதிரி இல்லையா? இப்ப நீ கேட்டதால சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் அவ்வளோ சாதாரண ஆள் கிடையாது. அப்பா, எனக்கு மேங்கோ ஸ்மூத்தி தான் வேணும். ஜிங் ஜிங், பிடிவாதம் பிடிக்க கூடாது. ஆனா அப்பா, நான் அதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்ப்பா. சரி, ஜிங்ஜிங்க கேம் டவுனுக்கு கூட்டிட்டு போலாம். நியான்சு, நீயும் கூட வா. மைண்ட் நல்லா இருக்கும், ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவ. கேம் டவுனா? அப்பா அப்பா, அங்க போலாம்ப்பா. ஓகே, போலாம். எனக்கு 2 காயின் பாக்ஸஸ் கொடுங்க. இது போதுமா? தேங்க்ஸ். ஹே நியான்சு, இந்தா, இது உனக்கு. Thank you. அப்புறம் இது உனக்கு. Thank you so much uncle. சரி, என்ன விளையாடலாம்? நியான்சு, அந்த கன் கேம் எப்படி இருக்குன்னு சொல்லு. போலாமா? அது விளையாடலாம். நியான்சு, இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்கியா? ஒரு தடவை விளையாடி இருக்கேன். ஓ, நீ விளையாடுவியா? நான் சின்ன வயசுல விளையாடி இருக்கேன். இல்ல வேண்டாம், நான் போடுறேன். இது எனக்கு கொடு சொல்றேன்ல. கொடுப்பா ப்ளீஸ் பா. என்னால முடியும். குடு.
சிங் சிங், நம்ம வேற கேம் விளையாடலாமா? முடியாது, எனக்கு அந்த ராபிட் வேணும். ஹலோ தம்பி, எவ்வளவு நேரம் நீ விளையாடுவ? உங்களுக்கு என்ன? ஒன்னு பண்ணலாமா? நம்ம பெட் வச்சுக்கலாம். என்ன பெட்டு? முதல்ல யாரு டாய் எடுக்கிறான்னு பார்க்கலாம். ஒருவேளை நீ ஜெயிச்சா இந்த காயின்ஸ் மொத்தத்தையும் நான் உனக்கே கொடுத்துடுறேன். ஒருவேளை நீ தோத்துட்டனா நாங்க விளையாடுவோம். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். சரி விளையாடு. இப்ப நாம விளையாடலாம். நாம ஜெயிச்சிட்டோம், நாம ஜெயிச்சிட்டோம், நாம ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம். யே! மறுபடியும் விளையாடலாமா? அப்ப இந்தா ட்ரை பண்ணி பாரு. இந்த காயின். இப்போ உனக்கு எந்த டாய் வேணும்? இது. இந்த டாயா? ப்ளூவா? ப்ளூ பிக்கி. ஓகே. ரொம்ப நல்லா விளையாடுற. அப்புறம் இது? இல்ல, கொஞ்சம் லெஃப்ட். இதோ இதுக்கு பின்னாடி இருக்குது. அதுதான். சீக்கிரம் எடுங்க. காயின் மட்டும் கிடைக்கல, உன்னை கொன்னுடுவேன். நியான்சு, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ அப்போ தாய் சிட்டில இருந்து ஒரு காயின் எடுத்துட்டு வந்தியே, அந்த காயின் இப்போ உன்கிட்ட இருக்கா? சொல்லு, இருக்கா? எந்த காயினை பத்தி பேசுற? இந்த காயினை பத்தியா? பைத்தியமா உனக்கு? வா. சார், என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? என்னோட பொருள், என் பொருள் ஒண்ணு உள்ள விழுந்துருச்சு. அதை நான் எடுக்கணும், எப்படியாவது வெளியில எடுக்கணும். ஓ, ஐ அம் சாரி சார். ஆனா ஒவ்வொருத்தரும் உங்களை மாதிரி இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நானே எடுத்துக்கிறேன். நீ அந்த மிஷின்குள்ள காயின் போட்டியே, அது ஃபேக் தானே? ஆமா. அவன் எதுக்காக வந்திருக்கான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? அதனாலதான் என் கூட பியாண்ட் சிட்டிக்கு வந்தியா? ஆனா எல்லாருமே நீங்க ரெண்டு பேரும் ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நான் உனக்கு வெறும் பகரக்காய், ஒரு சாக்குதான் இல்ல? உனக்கு என்ன பார்த்தா வடிகட்டின முட்டாள் மாதிரி தெரியுதா? நீ அஞ்சு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீ அஞ்சு நில்லு. என்ன தொந்தரவு பண்ணாத. நீ அஞ்சு கதவு தோற. இன்னும் எவ்வளவு ரகசியத்தை தான் என்கிட்ட இருந்து மறைக்க போற? என்னால என்னைக்குமே உன்னை புரிஞ்சுக்க முடியாது. நீ கதவு தோற, எல்லாத்தையும் உனக்கு நான் சொல்லிடுறேன். ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. கதவு தோற.